ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது நம்மளுடைய ஒரு அனாலிசிஸ் வீடியோ. சரியா? இது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ற ஒரு வீடியோ கிடையாது. இது ஒரு அனாலிசிஸ் வீடியோ. சரியா? அனாலிசிஸ் வீடியோங்கும் போது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்க போறது கிடையாது. நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறேன். சரியா? ஏன் இதை நான் முன்னாடியே சொல்றேன்னா, இப்படிதான் க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ போடும்போது சீக்கிரம் பண்ணுங்க, அதிகமா பேசுறீங்க, ஏன் இவ்வளவு பேசுற, வீடியோவே பேசுற வீடியோ தான். வீடியோவே அனலைஸ் பண்ணி எப்படின்னு சொல்ற வீடியோ, ஆன்சரை போடுற வீடியோ கிடையாது. இப்படியே ஆன்சரை பார்த்து தான் நம்ம நாசமா போறோம். கொஸ்டின்ல ஆன்சரை பார்க்கறது முக்கியமே கிடையாது, ஆன்சர் போடுறதும் முக்கியம் கிடையாது. ஆன்சரை எப்படி போடுறோன்றது தெரிஞ்சு போடுறது தான் முக்கியம். சரியா? நல்லா புரிஞ்சுக்கங்க. 1000 கொஸ்டின் போடுங்க, 500 கொஸ்டின் போடுங்க, பேராஜம்பளம் உங்களுக்கு வரல அப்படின்னா அது காரணம் என்னன்னா, கரெக்டான அப்ரோச் இல்லை, ஸ்ட்ராட்டஜி இல்லை, ப்ராப்பரா அனலைஸ் பண்ண தெரியல ஒரு கொஸ்டின். அதுதான் பிரச்சனை. அதனால நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ஒரு பேராஜம்பிளை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இது அதுக்குரிய வீடியோ கிடையாது. சால்வ் பண்ணா 5 நிமிஷத்துல சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ண போறது கிடையாது. நான் அனலைஸ் பண்ண போறேன். என்ன எனக்கு மண்டையில ஸ்ட்ரைக் ஆகணும், என்ன எனக்கு தோணணும், எப்படி நான் கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும்னு சொல்ல போறேன். ஆன்சர் நீங்களே போட்டுருவீங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு எனக்கு ஈஸியா தெரிஞ்ச ஒரு கொஸ்டின், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. வீடியோ இங்கே பாஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரை போட்டுட்டு, ஆன்சரை மைண்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சரியா? ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு ஆன்சருக்கு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. சரியா? இல்லை எது சரி ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா மொத்த பேராஜம்பிளுமே ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஸ்ட்ரகிள் ஆகத்தான் செஞ்சார்கள். ஓகே. So, considering that bread making has been a part of domestic life for millennia, considering that first பேராஜம்பிள் உங்களுக்கு வரல, பேராஜம்பிள் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராது, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராது. சரியா? இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களும் ஆக்சுவலா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியா பிக்கப் ஆயிரும். தமிழ் மீடியத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு பேராஜம்பிளுடைய பேஸ் திரும்ப ஒரு க்ளோஸ் டெஸ்ட்டுக்கோ ஆர்சிக்கோ இருக்கக்கூடிய அதே பேஸ் தான். இட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சென்டென்ஸ் உடைய புரிதல். சரியா? எவ்வளவு வேகமா வாசிச்சு எவ்வளவு வேகமா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. கன்சிடரிங் தட் நார்மல் கன்ஜங்ஷன். எதை கன்சிடர் பண்ணும்போது bread making has been a part of domestic life for millennia, this is a fairly rapid change. சரியா? ஸோ பேராஜம்பிள்ஸ்க்கு நான் முக்கியமா சொல்லக்கூடிய க்ளூஸ் என்னது அப்படின்னா ரிப்பீட்டிங் வேர்ட்ஸ், செகண்ட் ப்ரோனவுன்ஸ், தேர்டு கன்ஜங்ஷன்ஸ், ஃபோர்த்து க்ளூ வேர்ட்ஸ். க்ளூ வேர்ட்ஸ்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பேராஜம்பிளுக்கும் அதுவா அவங்களே கொடுத்துருப்பாங்க க்ளூ வேர்டு இதுதான் அப்படின்னு. அதை கண்டுபிடிச்சி நம்ம மூவ் பண்றது. ஃபர்ஸ்ட் 3 எல்லா பேராஜம்பிளுக்கும் பொதுவானது தான். சரியா? ஸோ திஸ் இஸ் அ ஃபேர்லி ரேபிட் சேஞ்ச். திஸ்ங்கிறது ஒரு ப்ரோனவுன். அப்போ ஒரு ஃபேர்லி ரேபிட் சேஞ்ச் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும்னா பீக்கு முன்னாடி வந்திருக்கணும். பீக்கு முன்னாடி ஒரு ஃபாஸ்டான ஒரு ரேபிடான ஒரு சேஞ்ச் வந்திருக்கணும். சரியா? இப்போ பி ஃபர்ஸ்ட் கிடையாதுங்க, ஏன்னா பீக்கு முன்னாடி ஒன்று வரப்போகுது. ஸோ பியை வாசிச்சு முடிச்ச உடனே பீக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வரப்போகுது, பி ஃபர்ஸ்ட் கிடையாது அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், மண்டையில ஏற்றிடுவேன். அடுத்தது டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்லைஸ்டு பிரெட். எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? ஸ்லைஸ்டு பிரெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒருத்தர் என்ன ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரமாட்டிக் ஷிஃப்ட். இங்க பாருங்க, இங்க ரேபிட் சேஞ்ச் இருக்குது, இங்கிட்டு ட்ரமாட்டிக் ஷிஃப்ட். ட்ரமாட்டிக் இதுனா ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுறது. சரியா? ட்ரமாட்டிக் ஷிஃப்ட்னா பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய ட்ரமாட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா பயங்கர சேஞ்ச். ஸோ இது பயங்கர சேஞ்ச், இது ஃபாஸ்ட் சேஞ்ச். சின்ன வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இன் பிரெட் மேக்கிங் ஹேபிட்ஸ் இன் அமெரிக்கா. ஸோ அமெரிக்கால பிரெட் மேக்கிங் ஹேபிட்ஸ்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமா? எதுக்கு? ஸ்லைஸ்டு பிரெட்டை புரியணும். ஸ்லைஸ்டு பிரெட்டை புரியணும் அப்படின்னா ட்ரமாட்டிக் ஷிஃப்ட்டை புரிஞ்சுக்கணுமா? இந்த பேராஜம்பிள 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வரைக்கும் பேசலாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ ட்ரமாட்டிக் ஷிஃப்ட்டை நம்ம என்ன பண்ணணுமா? புரிஞ்சுக்கணுமா? ஸோ ஸ்லைஸ் பிரெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு
dramatic shift அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். திரும்ப இங்க எது ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னா dramatic shift ஸ்ட்ரைக் ஆகணும், ரேபிட் சேஞ்ச் ஸ்ட்ரைக் ஆகணும். அதே மாதிரிதான் இது இருக்குங்கிறது ஸ்ட்ரைக் ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்னா இங்கே பிரெட் மேக்கிங், இங்கேயும் பிரெட் மேக்கிங். இன்னொன்னு அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளவுதான். ஸ்லைஸ்டு பிரெட்டை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்? ஒன் மஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்? பிரெட் மேக்கிங் ஹேபிட்ஸ் இன் அமெரிக்கா மாறிச்சுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ கியூவை ரீட் பண்ணிட்டோம், அண்டர்ஸ்டாண்டை பார்த்துட்டோம், ரேபிட் சேஞ்ச், ட்ரமாட்டிக் ஷிஃப்ட், பிரெட் மேக்கிங் எல்லாம் பார்த்தாச்சு. ரைட், ஓகே, எல்லாம் சூப்பர். கியூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. கியூக்கு அப்புறம் என்ன வரும்? ஸ்லைஸ்டு பிரெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒருத்தங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ட்ரமாட்டிக் ஷிஃப்ட் இருக்குது. எங்க பிரெட் மேக்கிங் ஹேபிட்ஸ் இன் அமெரிக்கால ட்ரமாட்டிக் ஷிஃப்ட் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. 999 12 months வேலிடிட்டி, ராயல் பாஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க நீங்க வாங்கிக்கலாம். ட்ரமாட்டிக் ஷிஃப்ட் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். ஸ்லைஸ்டு பிரெட்டை புரிஞ்சுக்கணும்னா ட்ரமாட்டிக் ஷிஃப்ட் புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, என்னது இந்த ட்ரமாட்டிக் ஷிஃப்ட்? என்னது அந்த ட்ரமாட்டிக் ஷிஃப்ட்? இதுதான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ். சரியா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரமாட்டிக் ஷிஃப்ட்டை புரிஞ்சுக்கணும்னு உடனே அடுத்த சென்டென்ஸ் என்ன இருக்க போகுது? எதுங்க ட்ரமாட்டிக் ஷிஃப்ட்னு இருக்க போகுது. கரெக்டா? ட்ரமாட்டிக் ஷிஃப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும்னா என்ன மாறிச்சு? ஸோ பிரெட் மேக்கிங் ஹேபிட்ஸ் இன் அமெரிக்கால என்ன சேஞ்ச் ஆச்சு, என்ன பெருசா சேஞ்ச் ஆச்சுங்கிறது தான் நெக்ஸ்ட் லைன்ல வரப்போகுது. கியூக்கு அப்புறம் என்ன வரப்போகுதுன்னா ட்ரமாட்டிக் சேஞ்ச் இன் பிரெட் மேக்கிங் ஹேபிட்ஸ் என்னது அப்படிங்கிறத வரப்போகுது. சரியா? ஸோ கியூவை வாசிச்ச உடனே இது புரியணும், இந்த வார்த்தைகள் க்ளூவா எடுக்கணும். அடுத்தது ஆர். இன் 1890 பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் பிரெட் பேக்ட் அட் ஹோம். ஆனால் 1930 ஃபேக்டரிஸ் யூசுப்ட்னா ரீப்ளேஸ்ட், யூசுப்ட் த ஹோம் பேக்கர். அப்போ 1890 வரைக்கும் வீட்டில் பேக் பண்றாங்க. 1930 என்ன பண்றாங்கன்னா ஃபேக்டரி வந்துருச்சு. பேக்கரி பிரெட்டுக்கு என்ன வந்துருச்சு? ஃபேக்டரி வந்துச்சு. பிரெட்டுக்கு ஃபேக்டரி வந்துருச்சு. சரியா? ஓகே, ரைட். இப்போ இதை பார்த்தோன்னே என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்? நிறைய பேருக்கு பிக்கப் பண்ணிட்டாங்க. ட்ரமாட்டிக் ஷிஃப்ட்னு சொல்றாங்கல்ல, இதுதான் அந்த ட்ரமாட்டிக் ஷிஃப்ட் நான் எடுத்துக்கிறேன். நம்ம போட்டது கரெக்ட்னு நான் சொல்லலை, இதுதான் ட்ரமாட்டிக் ஷிஃப்ட் நான் எடுத்துக்கிறேன். கியூ அண்ட் ஆர். சரியா? ஸோ 90% ஆஃப் பிரெட் பேக்ட் அட் ஹோமு, ஆனால் 1930 ஃபேக்டரிஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. கியூ அண்ட் ஆர். சரியா? இதுதான் ட்ரமாட்டிக் ஷிஃப்ட் இன் பிரெட் மேக்கிங் ஹேபிட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். கியூ அண்ட் ஆரை பேர் பண்ணிட்டேன். பிக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வரும்னு போட்டுட்டேன். அடுத்தது in the early 20th century, Americans were highly concerned with the purity of their food supply. So நான் எஸ் ரீட் பண்றேன். இந்த early 20th century, அப்போ இந்த டைம் பீரியட் தான், இந்த 1930s தான், அதுதான் early 20th century. சரியா? 20th century 1901 to 1999 தான் 20th century. சரியா? இப்போ நாம இருக்குது 21st century. ஸோ அமெரிக்கன்ஸ் வேர் ஹைலி கன்சர்ன், ரொம்ப கவலைப்பட்டாங்க. இது ஃபுட் சப்ளையுடைய பியூரிட்டி வச்சு ரொம்ப இவங்க பயப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த லைனை வாசிச்சோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம்? இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின். சரியா? ஏன்னா இதை ஆஃப்லைன் கிளாஸ் இந்த கொஸ்டினை பார்க்கும்போது இது ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்த்தோம். இங்க நிப்பாட்டின கேள்வி கேட்டேன், எல்லாருமே ஒருத்தங்க கூட கரெக்டா சொல்லலை. ஏன்னா இந்த சென்டென்ஸ் ஈஸி கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறது அமெரிக்கா பத்தி தான் பேசுறோம். ஏன் அமெரிக்கன்ஸ் வந்துட்டாங்க? இந்த லைனை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதான் தோணும். என்ன தோணணும் அப்படிங்கிறத சொல்லு. என்ன தோணணும்? யோசிக்கணும். சரியா? என்ன தோணணும்? பாஸ் பண்ணி யோசிச்சிருங்க. இங்கெல்லாம் நான் கேப் விடுறேன், ஏன்னா நீங்க யோசிக்கணும், பாஸ் பண்ணி யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்க என்ன தெரியுமா தோணணும்? ஏன்னா ஈஸியா சொல்லி கொடுத்துடக்கூடாது, எல்லாம் மண்டையை போட்டு கசக்க வைக்கணும், அப்படின்னா தான் உங்க மண்டையில நிற்கும். சரியா? இங்க என்ன தோணணும் அப்படின்னா, இங்க பிரெட்டை பத்தி பேசலைங்க.
இங்க ஃபுட்டை பத்தி பேசுறாங்க, ஃபுட் சப்ளைங்கிறாங்க. பிரெட்டை பத்தி மட்டும் பேசல, எதை பத்தி பேசுறாங்க? ஃபுட் சப்ளைங்கிறாங்க. அப்ப பாருங்க, பேக்கர், பிரெட்டு, பிரெட் பேக் பண்றாங்க. இங்க பிரெட் மேக்கிங் பாருங்க, பிரெட் கலர் அடிக்க பாருங்க, பிரெட் மேக்கிங், பிரெட் மேக்கிங், இங்கிட்டு பிரெட் பேக்கிங், பேக்கிங் மேக்கிங், பிரெட்டை பேக் பண்றதா பிரெட்டை மேக் பண்றது, ரைட் இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? ஃபுட்டு. பிரெட்டை பத்தி பேசல, ஃபுட். இப்ப அப்படியே டீக்கு வர, டீலையும் பாருங்க பிரெட்னு வந்துட்டு, பிரெட்டு. அப்போ இந்த எஸ் பார்த்தா நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருது? எஸ்ல பிரெட்டே இல்ல, எஸ்ல என்ன இருக்கு? ஃபுட்டு. எஸ்ல ஃபுட்டுன்னு பார்த்த உடனே எஸ்ல பிரெட் இல்ல, எஸ்ல ஃபுட்டு. ஃபுட்டு அண்ட் பிரெட் பார்த்த உடனே நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். ஃபுட்டுங்கிறது ஜென்ரல், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்றது. பிரெட்டுங்கிறது ஸ்பெசிபிக். பிரெட்டுங்கிறது என்னது? ஸ்பெசிபிக். பிரெட்டுங்கிறது ஸ்பெசிபிக், ரைட்டா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த லைன் எப்படி இருக்கு தெரியுமா? ஜென்ரலா இருக்கு. ஏன்? பிரெட்டை பத்தி பேசல, ஃபுட்டை பத்தி பேசுது. புரிஞ்சா? இது எதை பத்தி பேசியிருக்கு? ஃபுட்டை பத்தி பேசியிருக்கு. அப்ப கியூ அப்புறம் ஆர், பிக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு வரும், நம்மளுக்கு இன்னும் தெரியல, சரியா? ஏதோ ஒண்ணு வரும், நமக்கு இன்னும் தெரியல. அது எப்படி இருக்கணும்? ரேபிட் சேஞ்சா இருக்கணும், சரியா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், எஸ் வாசிட்டேன், எஸ் ஜென்ரல்னு பார்த்துட்டேன். இது பார்த்தோன்னே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எஸ் ஒருவேளை ஃபர்ஸ்ட் வருமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எஸ் எங்க வரும்? ஃபர்ஸ்ட் வருமோன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே ஜென்ரல் டு ஸ்பெசிபிக் தான் மூவ் ஆகும். எஸ் ஃபர்ஸ்ட் வருமோ அப்படின்ற ஒரு யோசனையில உட்காந்துருக்கு. இதெல்லாம் அதாவது ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வரணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிக்கப் ஆகணும். இதெல்லாம் பார்த்த உடனே இது 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 இந்த சென்டென்ஸ்ல இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. ஸோ கியூ ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி இருக்கு. கியூ என்னது? ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி இருக்கு. எஸ்ஸும் ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி இருக்கு. பி வாய்ப்பு இல்லை. இப்ப பாருங்க, ஒன்னு கியூ ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா எஸ் ஸ்டார்ட் ஆகும். சென்டென்ஸை எப்ப நீங்க ஒரு பேராகிராஃப்ல ஸ்கிப் பண்ணணும் தெரியுமா? இந்த மாதிரி க்ளூவே என்னால எடுக்க முடியல, எது ஃபர்ஸ்ட் லாஸ்ட்னே தெரியல அப்படின்னா 2 மினிட்ஸுக்குள்ள அந்த பேராகிராஃப்ல ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடணும். இல்ல அப்படின்னா 3-4 மினிட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் இல்லைன்னா லாஸ்ட், இல்லை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெண்டுமே கிடைக்க முடிஞ்சுதான் நல்லது, போட்டுட்டு ஓடிடும், சரியா? பேராகிராஃப்ல இன்னைக்குமே 5 மார்க் எடுக்கிறவன் வித்தக்காரன், லெஜெண்ட், சரியா? இவனுக்கு இது ஜாக்பாட், சரியா? நான் எப்பவுமே சொல்லுவேன், பேராகிராஃப் ஜாக்பாட், அடிச்சா அட்டி ஏத்திரும், வரலைன்னா பயங்கரமா இறக்கிடணும். பேராகிராஃப் வந்துட்டு உங்களுக்கு 6.25 மார்க்ஸ் வரைக்கும் டிஃபரன்ஸ் ஏற்படுத்த முடியும். 5மே தப்புனா -1.25, 5மே கரெக்ட்னா 5, 6.25 மார்க்ஸ் வரைக்கும் டிஃபரன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏரியாங்க, சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே கேட்குற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கேட்குறேன், இது வரைக்கும் எவனுமே இதுக்கு ஆமான்னு பதில் சொன்னது கிடையாது. இது வரைக்கும் நாட் ஒன் சிங்கிள் ஸ்டூடெண்ட். நீங்க பசிலுக்கு கொடுக்குற அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸை பேராகிராஃப்களுக்கு கொடுக்குறீங்களா? சொல்லுங்க பா. ஒரு பசில் எத்தனையோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பசில்ஸ் இருக்குது. அந்த பசில்ஸை வச்சுதான் ரீசனிங்கே அவ்வளோ கஷ்டமாக்குறாங்க. அந்த பசில்ஸ் போய் உங்களுக்கே தெரியும், அங்க போய் உட்கார்ந்து வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படி நீங்க வச்சு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலும் அங்க போய் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை விட்டுட்டோம்னா பசில் உட்காராது, ஒரு லைனை மிஸ் பண்ணிட்டோம்னா பசில் உட்காராது, எல்லாமே தெரியும், சரியா? ஆனா பசில ப்ராக்டிஸ் பண்ணாம இருப்பீங்களா? பசில தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, டெய்லி எடுத்து போடுவீங்க. பசில் கிளாஸஸ்னா பசில் கிளாஸ் வேணும்பீங்க. இதுக்கு கொடுக்குற அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் பேராகிராஃப்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னா கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் எவனும் கொடுத்துனா பார்த்தது கிடையாது, சரியா? பேராகிராஃப் அப்படிங்கிறதும் பசில் மாதிரிதாங்க. நீங்க எத்தனை பசில் போடுறீங்களோ அத்தனை பேராகிராஃப் போடுங்க. உங்களுக்கு எப்படி பேராகிராஃப் வராம இருக்குன்னு நான் பாக்குறேன். எப்படி வராம இருக்கும்? வந்துருமே. நம்மளுக்கு என்னன்னா, இத உட்கார்ந்து எஃபர்ட் போடல, வர மாட்டேங்குது. இது எஃபர்ட் போடுறாப்புல வருது.
தெரியும். பசில் கண்டிப்பா மெயின் பசில் அட்டன் பண்ணாம பாஸ் ஆகிட முடியுமா? பசில் அட்டன் பண்ணாம மெயின்ஸ் பாஸ் ஆகிட முடியுமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ கண்டிப்பா பசில் போட்டாகணும்னு தெரியும். அப்போ என்ன பண்றாப்ல, பசில பிராக்டிஸ் பண்றாப்ல டெஸ்ட் வரும்போது போட்டுறாப்ல. ஏதாவது ஒரு பசிலையாவது இடிச்சு பிடிச்சி போட்டுடுறாங்க. பசில் எப்படியோ சரி ஆயிடுது. ஆனா பேராஜம்பிளுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்க மாட்டேங்குது. பேராஜம்பிளுக்கு அதே இம்பார்ட்டன்ஸே இல்லைங்க. சரியா? பேராஜம்பிள்லாம் பயங்கரமா தூக்கி விடுங்க உங்க மார்க்க. சாதாரண மார்க்ல இருந்து 60% இருந்து 90% ஏத்தி விடுறதே இந்த பேராஜம்பிள்ஸ் தான். சரியா? இன்னொன்னு, இந்த பேராஜம்பிள் கத்துக்கிறது மூலமா இதை மட்டும் கத்துக்கலங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா பேராஜம்பிளும் பேராகிராஃப் ஃபில்லர்ஸும் ஒண்ணுதான். பேராகிராஃப் ஃபில்லர்னா என்னது? ஒரு லைனை தூக்கிடுவாங்க, அந்த அந்த ஒரு லைனை தூக்கிடுவாங்க, ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த லைனுக்கு அந்த டேஷுக்கு எந்த லைன் வரும் போடும். பேராஜம்பிளும் பேராகிராஃப் ஃபில்லர்ஸும் ஒண்ணுதான் ஆக்சுவலா. அப்புறம் இப்போ ரீசெண்டா புது பேட்டர்ன் கேட்டிருக்காங்க, 1 2 3 4 5 போட்டுருவாங்க. இந்த சென்டென்ஸ் 1 வருமா, 2 3 4 5 அதுவும் ஒரே இதுதான், பேராஜம்பிள் தான் அது. ஏன்னா அடுத்த சென்டென்ஸ் என்னதுன்னு தான் கேட்குறாங்க. பேசிக்கா இதே விஷயம் தான் அதுவும். ரைட்டா? ஸோ பேராஜம்பிள் கத்துக்கிறதுனால ஒண்ணுமே உங்களுக்கு லாஸ் எல்லாம் கிடையாதுங்க. பேராஜம்பிள் கூட சேர்ந்து இந்த பேராகிராஃப் ஃபில்லர்ஸ் சரி, க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதெல்லாம் பேராஜம்பிள் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும். அவ்வளவுதான். சிம்பிள். ஸோ ஒரு சென்டென்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், ஒரு சென்டென்ஸ் எப்படிப்பட்ட டைப் ஆஃப் சென்டென்ஸ் தான் ஜெனரல் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு, கியூ கண்டுபிடிக்கணும். சரியா? கியூல இருந்து ஆர் பேருங்கிறது கண்டுபிடிக்கணும். பிக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வரும்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது கடைசியா டி. டி எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இந்த கேஸ் ஆஃப் பிரெட். பிரெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இங்க எஸ்ல பாருங்க, ஃபுட் சப்ளை பத்தி பயங்கரமா கவலைப்படுறாங்க. என்னது? பியூரிட்டி. ஃபுட் சப்ளை பியூரிட்டி. எஸ்ல ஃபுட் சப்ளை பியூரிட்டி. எஸ்ல என்ன இருக்கு? ஃபுட் சப்ளை பியூரிட்டி. ஓகே. அப்போ டீக்கு வராங்க பிரெட்டை பொறுத்த வரைக்கும். இப்ப என்னது? ஃபுட் சப்ளை பியூரிட்டின்னு ஜெனரலா பேசிட்டாங்க. இந்த கேஸ் ஆஃப் பிரெட்னா பிரெட்டுக்கு வரும்போது, இப்ப இந்த கேஸ் ஆஃப் பிரெட் வரைக்கும் தான் நான் இப்ப வாசிச்சிருக்கேன். இந்த கேஸ் ஆஃப் பிரெட் வரைக்கும் வாசிச்சிருக்கேன். பின்னாடி என்ன தெரியுமா வரணும்? இதே பியூரிட்டி பத்தி பேசினாங்கன்னா எஸ்என்டி பேர். எப்படி? எஸ்ல ஃபுட் சப்ளை பத்தி ரொம்ப கன்சர்ன்டா இருந்தாங்க, பிரெட்ல பாத்தீங்கன்னா எப்படி கன்சர்ன்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இங்க பியூரிட்டி பத்தின கன்சர்ன். என்னது? ஃபுட் சப்ளை பியூரிட்டி. ஃபுட் சப்ளை பியூரா இருக்கான்னு கன்சர்ன் ஆகுறாங்க. பிரெட் பாத்தீங்கன்னா, பிரெட்டுடைய கேஸ்ல பாத்தீங்கன்னா அப்படின்னு இங்க ஃபுட்டுடைய பியூரிட்டி, இங்க பிரெட்டுடைய பியூரிட்டின்னு வந்துச்சுன்னா ஜெனரல் டு ஸ்பெசிபிக் அப்படின்னு கனெக்ட் பண்ணிடலாம். எப்ப கனெக்ட் பண்ண முடியும்? வெறும் பிரெட் இருக்கிறதுனால கிடையாது, ஃபுட்டு பிரெட் இருக்கிறதுனால கிடையாது. இங்க ஃபுட்டுடைய பியூரிட்டி, இந்த கேஸ் ஆஃப் பிரெட்டுடைய பியூரிட்டி பேசுறாங்களா? ஹேண்ட் நீடிங்னா கையால பிசைகிறது. வாஸ் சடன்லி சீன் as a possible source of contamination. என்ன ஆயிடுச்சு? கண்டாமினேட் ஆயிடுச்சு. ஈஸ்ட் டவுட்டோட பாக்குறாங்க. அப்போ இங்கேயும் கண்டாமினேஷன், பியூரிட்டி, கண்டாமினேஷன் ஒரே டாபிக் தான். பியூரா இருக்கிறது ஆப்போசிட் கண்டாமினேஷன். கையால பேசுறது திடீர்னு எப்படி பார்த்துட்டாங்க? ஐயோ கண்டாமினேட் ஆயிருமேன்னு பார்த்துட்டாங்க. எஸ் அண்ட் டி தான் முடிஞ்சிச்சு. எஸ் அண்ட் டி போட்டாச்சு, கியூ அண்ட் ஆர் போட்டாச்சு. பி தூக்கி எங்க போறது? பில என்னது? ஃபேர்லி ரேபிட் சேஞ்ச் எங்க இருக்கு? சேஞ்ச் எங்க இருக்குன்னா ஆருக்கு அப்புறம் தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? கியூ ஆர் பின்னு போட்டுக்கிறேன். நான் எப்படி போட்டுக்கிறேன்? கியூ ஆர் பி. சரியா? எஸ் டி. கியூ ஆர் பி. கியூல என்னது? ஸ்லைஸ்டு பிரெட். ட்ராமாட்டிக் ஷிஃப்ட்டை பார்க்கணும். இங்கதான் ட்ராமாட்டிக் ஷிஃப்ட் இருக்குது. பிரெட் மேக்கிங் எத்தனையோ மிலேனியாவுக்கு ஒரு பார்ட் ஆஃப் டொமஸ்டிக் லைஃபா இருந்திருக்கு. இது ஒரு ஃபாஸ்டான சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. ஃபாஸ்டான சேஞ்ச் இங்கே தான் இருக்கு. ஃபாஸ்ட் சேஞ்ச்னு எதை சொல்றாங்கன்னா 1890 to 1930 40 இயர்ஸ்ல மாறுது இல்ல, இதுதான் எப்படி சொல்றாங்க? ரேபிட் சேஞ்சுன்னு சொல்றாங்க. சரியா?
இப்போ இதுல என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. சரியா? கியூஆர்பியை நான் பேரா போட்டுட்டேங்க. சரியா? பேரா போட்டேன். பேரா போட்டேன்னா 40 வருஷத்துல தான் மாறுது. இன் 1890 பட் பை 1930. அப்ப 40 வருஷத்துல மாறுறத எப்படி இவங்க ரேபிட் சேஞ்சுன்னு சொல்றாங்க? இது நீங்க கமெண்ட் பண்ணணும். சரியா? நான் ஆறுக்கு அப்புறம் பி போட்டுட்டேன். சரியா? ஆறுல 40 வருஷமா மாறுற ஒரு விஷயத்த பில எப்படி ரேபிட் சேஞ்சுன்னு சொல்றாங்க? தெளிவா யோசிச்சு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிருக்கோம். சரியா? எப்படி ரேபிட் சேஞ்சுன்னு சொல்றாங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். மண்டையில போய் உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா கியூஆர்பி போட்டுட்டேன் சரியா தவறான மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாரு வழக்கம் போல நேரா ரிவ்யூ வீடியோ போட்டிருப்பாங்க கீழே பேராஜம்பளின் ஆன்சர் கியூஆர்பி எஸ்டி எஸ்டி கியூஆர்பி ஏபிடிசிஇ இது கரெக்டா அப்படின்னு பாப்பாப்ல. கரெக்ட்னா நம்மளால தம்ஸ் அப் போடுவாப்ல. இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணி இது ஆன்சர் இல்லையா ஏடிபிசிஇ ஆன்சர் இல்லையா அப்படின்னு வேற ஆன்சர் போடுவாங்க. அந்த பதட்டம் அப்போ வரைக்கும் இருக்கும். போய் செக் பண்ற வரைக்கும் இருக்கும். அடிச்ச தெளிவா அடிச்சிடணுங்க. ஆறுக்கு அப்புறம் பி அப்படிங்கிறது கரெக்ட். சரியா? 100% கரெக்ட். ஆனா இந்த ரேபிட் சேஞ்சுங்கிறது என் மண்டைக்குள்ள இடிக்குது. அதை நீங்க இப்ப என்ன பண்ணணும்? தெளிவா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? சரி, முடிஞ்சிட்டு என்னது ஜோடி சேர்க்கறது முடிஞ்சிட்டு. கேள்வி என்ன தெரியுமா? கியூஆர்பி எஸ்டி. ஏன்னா நிறைய பேர் இந்த கொஸ்டின் எப்படி போட்டாங்கன்னா எஸ்டி கியூஆர்பின்னு போட்டாங்க. என்ன போட்டாங்க? எஸ்டி கியூஆர்பின்னு போட்டாங்க. ஆக்சுவல் ஆன்சர் என்னது? கியூஆர்பி எஸ்டி. ஆக்சுவல் ஆன்சர் கியூஆர்பி எஸ்டி. சரியா? இப்போ எஸ்டி கியூஆர்பி போட்டுட்டு இதுவும் சரிதானே? ஏன் நீ கியூஆர்பி எஸ்டி சொல்ற? ஏன் நம்ம எஸ்டி கியூஆர்பி போடக்கூடாது அப்படின்னு வந்து கேட்கலாம். சரியா? ஸோ இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பேர் போட்டாச்சு. சரியா? நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். ஜோடி கண்டுபிடிச்சிருவாப்ல, ஜோடியை மாத்தி போட்டுருவாப்ல. இது ஆன்சரா இருக்கும். அவங்க எஸ்டி கியூஆர்பி போடுவாங்க. ஒரு மார்க் கூட கிடையாது. ஒண்ணு கூட கிடையாது. -0.2 -1.25 போய் ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமே இல்லை. 6 மார்க் உடைய வித்தியாசம் என்னன்னு பாருங்க. இந்த ஜோடி கண்டுபிடிக்கிறது கிடையாது. எஸ்டி முன்னாடி வருமா இல்ல எஸ்டி பின்னாடி வருமா அப்படிங்கிறது. எஸ்டி முன்னாடி வருமா எஸ்டி பின்னாடி வருமா இவ்வளவுதான் கேள்வி. எஸ்டி முன்னாடியா பின்னாடியா? கதையை புரிஞ்சுக்கும். இங்க என்ன பண்றாங்க? ரேபிட் சேஞ்ச். ரைட். ரொமான்டிக் பிரெட் மேக்கிங் ஹேபிட்ஸ் இன் அமெரிக்கா மாறுது. ரைட். இங்க என்ன ஆகுது? பிரெட் எங்க இருந்து எங்க போகுது? வீட்டுல சமைக்கிறதுக்கு பதிலா வீட்டுல பிரெட் பேக் பண்றதுக்கு பதிலா ஃபேக்டரியில பேக் பண்றாங்க. சரியா? ஃபேக்டரியில பேக் பண்றாங்க. எஸ்என்டில என்ன ஆகுது? பாருங்க, ரெண்டு விஷயம் இருக்குங்க. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு டைம் பீரியட். சரியா? ஃபர்ஸ்ட் 1819 பேசிட்டு அதுக்கப்புறம் 1930 அப்புறம் ஏர்லி 20th சென்ச்சுரி. ஸோ என்ன பண்ணலாம்? எஸ்டியை ஃபர்ஸ்ட் போட முடியாது, எஸ்டியை பின்னாடி போடலாம். இப்படி எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஜென்ரலா எப்படி மூவ் ஆகும்னா ஹிஸ்டரியில இருந்து பிரசன்ட் வரைக்கும். ஸோ என்ன பண்ணுவோம் நம்ம? கியூஆர்பி எஸ்டியை இது ஒரு ஆன்சரா எடுத்துக்கும். சாரி, இது ஒரு ரீசன் ஃபார் தி ஆன்சரா எடுத்துக்கும். என்னது? 1890 இருக்கு, இங்க ஏர்லி 20th சென்ச்சுரி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? கியூஆர்பிக்கு அப்புறம் எஸ்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்சரை போடுவோம். ஆனா அதையும் தாண்டி தெளிவான ரீசன் என்னன்னு பாருங்க. எஸ்ல என்ன ராஜா இருக்கு? எஸ்ல என்ன இருக்கு? பியூரிட்டி ஆஃப் த ஃபுட் சப்ளை கன்சர்ன் ஆகணும். எதுக்குங்க இவங்க பியூரிட்டிக்கு கவலைப்படுறாங்க? இவன் பியூரிட்டிக்கு ஏன் கவலைப்படுறான்? பியூரிட்டிக்கு கவலைப்படுறாங்கன்னு எஸ்ல வருது. சரியா? பியூரிட்டிக்கு ஏன் கவலைப்படுறான்? பிரெட்ல பாத்தீங்கன்னா கையால பிசைறது வந்து சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன் ஆயிரும். ஹேண்ட் நீடிங் கண்டாமினேஷன். எதுக்கு இவன் பியூரிட்டிக்கு கவலைப்படுறான் அப்படின்னா இவ்வளவு நாள் கவலையே இல்லை. சரியா? ஏன் தெரியுமா? இவ்வளவு நாள் பிரெட் வீட்டுல பண்ணா கண்டாமினேஷன் பியூரிட்டி இதெல்லாம் பத்தி யோசிப்போமா? யோசிக்கவே மாட்டோம். பேக்ட் அட் ஹோம். ஆனா 1930s என்ன ஆயிடுச்சு? ஃபேக்டரிக்கு போயிடுச்சு. பாத்தீங்களா? ஃபேக்டரிக்கு போனதுனாலதான் பியூரிட்டிங்கிற கேள்வியே வருது. பியூரிட்டிங்கிற கேள்வி வந்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் வீட்டுல இருந்து ஃபேக்டரிக்கு போகல. பிரெட் வீட்டுல செய்யறாங்க இத்தனை வருஷமா. அப்புறம் 1930க்குள்ள ஃபேக்டரியில செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த 1930 கதை தான் எஸ்ல கண்டினியூ ஆகுது பை தி
ஏர்லி 20th செஞ்சுரினா இதே 1930s கிட்டதான் பிரெட் ஃபேக்டரிக்கு போனதுனாலதான் பியூரிட்டிங்கிற கேள்வியே வருது. வீட்டுல சமைச்சா என்ன பியூரிட்டி கண்டாமினேஷன்லாம் பிரச்சனையே இருக்காது. ஆனா அமெரிக்கன்ஸ் பியூரிட்டி ஆஃப் தியர் ஃபுட் சப்ளை ஏன் போகிறாங்க அப்படின்னா எல்லாமே ஃபேக்டரிக்கு போயிடுச்சு, போனதுனாலதான் பியூரிட்டின்னு போறாங்க. ஆன்சர் கன்ஃபார்மா QRP ST தான், ST QRP கிடையாது. சரியா? ஒரு பேராஜம்பிள்ல என்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க. என்ன இன்ஃபரன்ஸ் கொடுக்குறான், என்ன இன்டைரக்டா பேசுறான், எந்த விஷயத்த மறைச்சு பேசுறான், எந்த விஷயத்த சொல்லாம சொல்றான் அப்படிங்கிறது தான் மேட்ரு. அதை தான் கண்டுபிடிக்கணும். வாசிச்சு தெளிவு இருந்தாதான் அதுக்கு போக முடியும். வாசிக்கும் போது தெளிவு இல்லை அப்படின்னா போக முடியாது. நான் கரெக்டா படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இந்த பேராஜம்பிள 2 minutesல போட்டுட்டு கரெக்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்தது போவாப்புல. சரியா? நம்மால் 5 minutes எடுக்கிறாங்க, கரெக்டா வர மாட்டேன். கரெக்டா வந்துட்டா கூட மனசாயிடும், கரெக்டா வர மாட்டேன். ஸோ திரும்ப என்ன பண்ணணும், நல்லா ரீடிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வாசிக்கணும், நல்லா புஷ் பண்ணணும், உங்களை ஸ்டெப் எடுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உட்காரணும். இந்த பேராஜம்பிள் 1/2 மணி நேரம் உட்காரும், மண்டை வலிக்க ஆரம்பிக்குது இல்ல, அந்த டைம்ல நீங்க படிக்கிறீங்கன்னு அர்த்தம். மண்டை வலிக்கட்டும் ராஜா, வலிக்கட்டும், யோசிங்க. யோசிக்க ஃபோர்ஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க, யோசிங்க, எல்லாமே கரெக்டா வந்துடும். நான் கேட்ட கேள்வி கீழே கமெண்ட் பண்ணிருங்க. டாட்டா.